ஹை கேஸ் அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எபிசோட் 2 அண்டர் கவர் ஹைஸ்கூல். எபிசோட் செல்ல ஹீரோவை கன் பாயிண்ட்ல நிற்க வச்சுட்டு இருக்கிறது ஹீரோயின் தான். யார நீ என்ன பண்றேன்னு ஹீரோயின் கேள்வி கேட்க ஹீரோக்கும் கேள்வி வருது. ஆனா அவரு மனசுக்குள்ளே கேட்டுப்பாரு, டீச்சரா இங்க என்ன பண்றாங்க? ஆனா அதுக்கான பதில் ஹீரோவோட கண்ணுக்கு தெரியுது. ஹீரோயின் பேட்ரோல் டியூட்டில இருக்காங்க. கையில வச்சிருக்க கண்ணு டியர் கண்ணு. ஹீரோனோ கேப் என்ட்ரன்ஸ்ல ஹீரோவும் கேப்பை எடுக்கிற மாதிரி போய் ஈரன் கண்ணில் ஃபிளாஷ் அடிச்சுட்டு எடுத்தாரு ஓட்டும். ஈரன் விடலையே, பின்னாடி துரத்திட்டு வருவாங்க. ஹீரோவும் இவ எப்பறம் இவ்வளோ ஃபர்ஸ்டா ஓட்டுறன்னு ஹீரோ ஓடிட்டு இருக்க. ஆனா ஹீரோவை காப்பாத்துறதுக்கே வந்த மாதிரி செக்யூரிட்டி வந்து தெரியாம ஹீரோனே இடிச்சிருவாரு. அந்த கேப்ல ஹீரோ எஸ்கேப் ஆயிடுவாரு. இந்த பேட்ரோல் டியூட்டி பத்திலாம் ஹீரோவோட எட்டு எதுவும் சொல்லல, ஏன்னா அவருக்கே தெரியாது. எப்படியோ ஹீரோன் கிட்ட இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டாரு. ஹீரோன் மட்டும் ஹீரோவை பிடிச்சிருந்தா இந்நேரத்துக்கு ஹீரோனுக்கு ஃபுல் டைம் ஜாபே கிடைச்சிருக்கும். ஹீரோயினும் பண்ணிட்டே வர அந்த வீட்டுக்கு பக்கத்துல தான் ஹீரோவோட வீடு. இந்த விஷயம் அந்த பில்லியோட கத்துக்கும் போகும். அடுத்த நாள் ஹீரோக்கு தூக்கமா வருது. இந்த வயசுல மேக்ஸ் போடணும்னு ஹீரோ புலம்பிட்டு இருக்க அந்த புள்ளி கேங்க்கு அவனுங்க வருவாங்க. இந்தாடா கேமு, மேக்ஸிமம் லெவலில் நீ ரீச் பண்ணோம், உனக்கு 3 நாள் தான் டைம் பண்ணுவானுங்க. ஹீரோ எனக்கு இந்த கேமே தெரியாதுன்னு சொன்னா கத்துக்கோ அப்படின்னு அவனுங்க மட்டும் போயிடுவானுங்க. இதெல்லாம் அந்த தங்கச்சி பார்த்துட்டு தான் இருப்பா. டாங்கு நான் கத்து தரணுமா? ஹீரோவும் டேய் அவன் சொன்ன அப்படியே செய்வியா, உனக்கு ப்ரைடே இல்லையாடான்னு கேட்க இவ்வளோத்தையும் கேட்டுட்டு ஹீரோ தன்னோட டீமுக்கு கால் பண்ணி ஜோ கிட்ட ஹெல்ப் கேட்பாரு. இதுவும் மிஷனோட பாட்டு தான் சொன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப ஹீரோட தங்கச்சி வந்து ஹீரோ கிட்ட பேசுவா அந்த புள்ளி கேங்க் லீடர் பார்க்க பத்தி. அவன் கிட்ட எதுவும் வச்சுக்காதுன்னு சொல்றதுக்கு தான் வந்திருப்பா. ஆனா அதுக்கு முன்னாடி ஹீரோ அவன் கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அவனோட அப்பா அசம்பிளி மேனா, அதனாலதான் இந்த ஸ்கூல்ல ஓவர் ஆடுறான். அவன் ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல வேற இருக்கானா. ஹீரோட தங்கச்சியும் அந்த கவுன்சில்ல இருக்கா. நீ எப்படி ஜாயின் பண்ணேன்னு கேட்டா அதெல்லாம் ரகசியம், அவ சொல்ல மாட்டா. ஆனா பார்க்கிட்ட வச்சுக்காத மட்டும் ஒரு வார்னிங்க கொடுப்பா. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அந்த வைஸ் பிரின்சிபால் கிட்ட மாட்டிப்பாங்க. அவரை பிடிச்சி திட்டிட்டு இருப்பாரு, ஏன் டியூட்டியை சரியா செய்யலன்னு. ஏன்னா ஹீரோயின் நேத்து வந்து அந்த திருடனை பிடிச்சிருக்கணுமா. ஹீரோயினை நான் நெக்ஸ்ட் டைம் பிடிக்கிறேன்னு சொல்ல, அப்போ அடுத்த தடவை திருட வரும்னு நினைக்கிறேன், போய் அந்த ரிப்போர்ட்டை பண்ணுன்னு ஏகப்பட்ட ரிப்போர்ட்டை வச்சிருப்பாரு. அது எல்லாத்துக்கும் ஹீரோயின் சம்மரி எழுதணுமா. ரொம்ப தான் டார்ச்சர் பண்றாரு. இங்க இந்த வில்லி கரெக்டா கெஸ் பண்ணுவா. வந்தவன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் தான் போயிருக்கான், பேஸ்மெண்ட்டுக்குள்ள போகல. அப்ப கண்டிப்பா அவன் திரும்பி வருவான்னு கரெக்டா கெஸ் பண்ணுவா. இங்க ஹீரோனுக்கு அந்த பேஸ்மெண்ட்டை பத்தின கதை சொல்வாங்க. நிறைய பேய் கதைலாம் இருக்கான். அந்த கதையை அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது வைஸ் பிரின்சிபல் வந்து என்ன பண்றீங்கன்னு கேட்க ஹீரோயின் பயத்துல கூல் ட்ரிங்க்ஸை ஊத்திடுவாங்க. 2வது தப்பு. வைஸ் பிரின்சிபல் காண்டாயிட்டாரு. சரின்னு ஹீரோயின கிளாஸ் எடுக்க போனா அங்க டாங்கு மிஸ் ஆகுறான். எல்லாம் இந்த பார்க்கோட வேலை தான். என்ன பண்ணான்னு தெரியல. ஹீரோக்கு புரியுது இவனுங்க தான் ஏதோ பண்ணிட்டானுங்கன்னு. சரி இவனுங்க கிட்ட மாட்டக்கூடாதுல, அதனால ஹீரோ அந்த கேமை விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. ஆனா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால ஹீரோ அந்த போனை தூக்கி போட போக அப்போ அந்த ஓல்டு பில்டிங் கேட்டு தந்து எவனோ ஒருத்தன் உள்ள போவான். அது பிரின்சிபல் தான். ஹீரோவும் பின்னாடியே போலன்னு பார்த்தா செக்யூரிட்டி வந்து தடுத்துருவாரு. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அங்க போக கூடாதான். அது மட்டும் இல்லாம நேத்து யாரோ ஒரு திருட அந்த ஓல்டு பில்டிங்க்கு வந்தானா, இங்கெல்லாம் வரக்கூடாதுடா தம்பின்னு ஹீரோவை அனுப்பி வைப்பாரு. சரின்னு ஹீரோவை அங்க சுத்திட்டு இருக்க அப்போ அந்த குப்பை தொட்டில இருந்து ஏதோ சத்தம் வரும். ஹீரோவும் தந்து பார்த்தா வேற யாரு, டாங்கு தான். அவன் ஆர்ஃபன், அவனுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பாட்டிமா. அதனாலே இவனுங்க புள்ளி பண்றானுங்க. இந்த விஷயத்த டீச்சர் கிட்ட சொன்னா இன்னும் அதிகமா பண்ணுவானுங்க. அதனால டாங்கு யார்கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்வான். அப்போன்னு பாத்தீங்கன்னா நாங்க வர டாங்கு சமாளிப்பான். இந்த மாதிரி குப்பை எடுத்து போட்டேன், அதனாலதான் ட்ரெஸ்ல கரை அடிச்சிட்டேன். ஹீரோவும் போலான்னு பார்த்தா என் கூட வான்னு ஹீரோன்னு கூட்டிட்டு போவாங்க. ஹீரோக்கு அப்பவே ஏதோ தப்பான ஃபீலிங் வரும். இதெல்லாம் அந்த பார்க்கு ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருப்பான். ஹீரோயின் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஹீரோ தான் டாங்க புள்ளி பண்ணதா. ஹீரோ ஐயோ நான் இல்லைன்னு சொல்லும் போது ஹீரோயின் கண்ணை பார்ப்பாங்க. அதே கண்ணு ஹீரோனும் ஹீரோவை கொஞ்சம் மறைச்சு பார்க்க ஹீரோவை கிட்ட வர சொல்லுவாங்க. ஆனா ஹீரோ என்ன பண்றீங்கன்னு ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோயின் ஸ்லிப்பாக ஹீரோ நகர்ந்துருவாரு. ஹீரோயின் கீழே விழுந்துருவாங்க. ஹீரோயின் இருந்துச்சு, டேய் நான் என்ன வைரஸா, ஏன்டா நகர்ந்தன்னு கேட்டா ஹீரோவோட ரிஃப்ளெக்ஸா. ஆஹா என்னோட ரிஃப்ளெக்ஸ் இப்போ உனக்கு அடிக்கணும்னு சொல்லுதுன்னு போடா போய் படின்னு ஹீரோயின் தட்டி விட்டுருவாங்க. எங்க ஸ்டேஷன்ல ஒரு விஷயத்த கண்டுபிடிப்பாங்க. நியூஸ் பேப்பர்ல இந்த வில்லி ஏதோ ஒரு ப்ராஜெக்டை லான்ச் பண்ண போறலாம். அதோட ஒர்த்து 800 மில்லியன் அந்த கோல்டு பாரோடைய விலை. ஸோ இதுல இருந்து ஒரு விஷயம் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த ஸ்கூல்ல தான் எங்கேயோ அந்த கோல்டு பார் இருக்கு. எங்க ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் கவுன்சில் மீட்டிங் நடக்கும். பார்க்கு ஹீரோ ஓவரா பண்றேன்னு சொல்வான். என்னாச்சுன்னு கேட்டா குப்பை தொட்டில இருந்து டாங்க காப்பாத்திட்டாராம். ரொம்ப வியடா இருக்கான். அவனை ஏதாவது பண்ணணும்னு பார்க்கு சொல்ல அண்ணா வச்சே. அதனால ஹீரோட தங்கச்சி அவ பேசுவா. நீங்க இதெல்லாம் பண்ணணுமான்னு கேட்க இந்த பார்க்குக்கு கோவம் வந்துடும். என்ன சொன்ன? அதுக்கு ஹீரோட தங்கச்சோ இல்ல நான் ஆனஸ்டாவே சொல்றேன், நீங்க ரொம்ப ஊற போறீங்க, லைனை கிராஸ் பண்றீங்க,
இதெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட் கவுன்சில் மேலதான் நெகட்டிவான இம்பாக்ட் கொடுக்கும். இப்படி சொல்ல இது அந்த பார்க்குக்கு கோவம் வரும். நீ யாரடி எனக்கு லெக்சர் எடுக்க? நீ ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல இருக்கிறதுக்கு காரணமே யூனா தான். யூனாவோட ஃப்ரெண்டா இருக்கிறதுனால தான் இந்த கவுன்சில்ல இருக்க. போன வருஷம்லாம் நீ தனியா தான் இருந்த. உன்னை பாவம் பார்த்து யூனா ஃப்ரெண்ட் ஆகிட்டா. இப்போ நீ ஓவரா பேசுற. நீ டாங்குக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இல்லனா என்னோட டார்கெட் நீயா தான் இருந்திருப்பேன்னு பார்க்க சொல்ல, அப்ப யூனவி நிறுத்துன்னு சொல்வா. அவ சொல்றது கரெக்ட் தான். சாரி கேளுன்னு சொல்ல இந்த பார்க்க கேட்க மாட்டான். அதுக்கு இந்த யூனா, உங்க அப்பா அசம்பிளி மேன் தானே, அசம்பிளி மேனாவே இருக்கணுமா வேணாமா? ஒழுங்கா சாரி கேளுன்னு சொல்ல வேற வழி இல்லாம அவன் சாரி கேட்பான். ஈரோட தங்கச்சி நாரா யூனாக்கு தேங்க்ஸ் சொல்வா. யூனாவும் பரவாயில்ல, ஆனா நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இனிமே அப்படி பேசாத, புரியுதானே? நீ என்னை விட கீழே தான் இருக்கன்னு சொல்லாம சொல்லிட்டு போவா. இந்த பிரச்சனைக்கெல்லாம் முழுசான காரணமே இந்த ஸ்கூலோடைய விதிமுறைகள் தான். ரேங்க் வைஸா நிறைய பேரை பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்காங்க. இது பத்தாக்குறைக்கு இப்ப இந்த விழி 90% இருக்கிறவங்க தனியா பிரிக்க போறலாம். அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் கிளாஸ், நல்ல என்விரான்மெண்ட். ஏன் இவன் இப்படி பண்றானா, இவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கணுமா? அதுக்காக தான். இப்ப லஞ்ச் டைம் டாங்கு போக மாட்டான். இந்த தடவை ஸ்கிப் பண்றான். ஈரவும் சரி போடா என்னமோ பண்ணுன்னு விட்டுட்டு போவாரு. ஆனா மனசு கேட்கல. எனக்கும் சாப்பிட தோணல, எனக்கு கிரௌடுனா பிடிக்காதுன்னு ஈரோ தூங்க போக டாங்குக்கு புரியுது. நீ அந்த ஓல்டு பில்டிங்கை பத்தி கேட்டல, நீ ஏஜ்ல இருக்கிறதுனால சொல்றேன், அங்கெல்லாம் போகாத, நான் போனதுனால சொல்றேன்னு சொல்லுவான். ஈரோ என்னடா அங்க பார்த்தேன்னு கேட்டா, நாம சாப்பிட்டுட்டே பேசலாமான்னு ஈரோவும் ஓகேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் அவரோட பிளேட்ல இருக்கிற ஐட்டம் எல்லாம் டாங்குக்கு வச்சு எல்லாத்தையும் எடுத்துக்கோ இப்ப சொல்லுடான்னு கேட்க, அந்த போல்டு பில்டிங்ல ஒரு பேஸ்மெண்ட் இருந்துச்சான். அதுல பேலட் ஸ்டுடியோ இருந்துதான். அங்க ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுவாளாம். பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணுவாளாம் அவளோட கனவுக்காக. ஆனா டக்குனு கீழே விழுந்துருவா. ஏன்னா அவ ஷூக்குள்ள ஒரு நெயில் இருக்கும். அவ கூட படிக்கிற கிளாஸ்மேட் தான் புலி பண்றாங்க. இந்த ஸ்கூலுக்கு பேசாம புலி ஸ்கூல்னு வச்சிருக்கலாம். அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. இந்த புலி பண்ற பசங்களுக்கு பயந்து அவ ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிடும். அந்த ஆக்சிடென்ட்ல அவ 2 காலையும் எழுந்துருவா. பாவம், அவ கண்ணு முன்னாடி அவ கனவு கலைஞ்சிடும். கண்ணு முன்னாடி கனவு கிடையாதை விட ஒரு கொடூரமான விஷயம் எதுவும் இல்ல. அந்த பொண்ணுங்க இவளோட பாடிய அந்த பில்டிங்ல தான் மறைச்சு வச்சாங்களாம். அந்த பேஸ்மெண்ட் தரைக்கு கீழே. அங்க நைட்டு யாரு போனாலும் அந்த பேய் வந்து பயன்படுத்துமா. இந்த கதையை கேட்ட இருவோம், இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான், நான் நம்பவே நினைச்சியா அப்படின்னு சொல்லாலும், ஆனா காலுதான் பயத்துல பயங்கரமா இருக்கு. அப்பன்னு பார்த்து டாங்கு நான் அந்த பொண்ணை பார்த்தேன்னு சொல்ல ஹீரோ பயந்துருவாரு. அவன் வீடியோ வேற கொடுப்பான். டாங்கு தான் வீடியோ எடுப்பான். அவன் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போனா அங்க யாரும் எந்திரிச்சு நிப்பாங்க. அத பார்த்து அலறி இந்த டாங்க ஓடி இருப்பான். இப்ப ஹீரோ அது ரொம்ப ஷாக் கூட பார்ப்பாரு. அதே வீடியோல ஹீரோ இன்னொரு விஷயத்த கண்டுபிடிப்பாரு. அங்க ஒரு டோர் இருக்கும். அந்த டோர்ல பாஸ்வேர்ட் போட்டு ஓபன் பண்ற மாதிரி இருக்கும். ஹீரோ அதை நோட் பண்ண, இதே மாதிரி இந்த ஸ்கூலுக்கு 4 பீக் அது இருக்கும். அது டாங்க சொல்லப்போவா, அதுக்குள்ள பார்க்க வந்துருவான். லூஸ் எல்லாம் இங்க சாப்பிடுறீங்களான்னு பிரச்சனை பண்ண வந்துருவான். மாஸ்டர் கிட்ட கேட்காம எப்ப எங்க சாப்பிட்டு வந்த அப்படின்னு சொல்லி அந்த சாப்பாடுல எச்ச துப்பி அதை சாப்பிட சொல்வான். இல்லனா டாங்கோட ஃபேண்ட அவுத்துருவானா. வேற வழி இல்லாம டாங்கு சாப்பிட போக அப்ப ஹீரோ சாப்பிட்டதுன்னு சொல்வாரு. நீங்க 3 பேரும் ஓர தாண்ட போறீங்க. 3 பேரை பார்த்தாலே அருவருப்பா இருக்குன்னு சொல்ல, பார்க்கு என்னடா சொன்னேன்னு கேட்பான். டாங்கு வேணன்னு சொல்ல ஹீரோ சாரி கேட்பாரு. நான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன், இனிமே நான் இப்படி பேச மாட்டேன்னு சொல்ல இந்த பார்க்க கூழ்வுப்பட்டு அந்த பிளேட்டையே தூக்கி போட்டுருவான். அதை பார்த்தவனி அங்கிருந்து ஒரு பொண்ணு குடுகுடுன்னு டீச்சர்ஸ் ரூமுக்கு போய் இன்ஃபார்ம் பண்ணுவா பிரச்சனை நடக்குதுன்னு. இங்க இந்த பார்க்கு வாடான்னு ஹீரோவை சண்டைக்கு கூட்டு போவான். ஹீரோ அடிக்க போக ஹீரோ கையை பிடிச்சிருவாரு. டேய் வேணாண்டா, உனக்கு தாண்டா அசிங்கன்னு சொன்னா அவன் எங்க கேட்டான். அவன் ஹீரோவை தான் அடிக்க முயற்சி பண்ணி வயிற்றுலயே ஒரு பஞ்சு வாங்கிப்பான். இதெல்லாம் ஹீரோட தங்கச்சி பார்த்துட்டு தான் இருப்பான். இந்த பார்க்கும் ஹீரோவை அடிக்க வர அப்ப கரெக்டா ஹீரோயின் வந்து திருத்துருவாங்க. வான்னு 2 பேரையும் கூட்டு போவாங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தங்கச்சி மெசேஜ் பண்ணுவா. டேய் ஒரு நாளே எப்படா இவ்ளோ பிரச்சனையை உருவாக்கி வச்சிருக்கேன்னு தங்கச்சி மெசேஜ் பண்ண, அங்க இந்த பார்க் வேற மிரட்டிட்டு இருப்பான். நீ பெரிய இடத்துல கை வச்சுட்ட அப்படி இப்படின்னு. வைஸ் பிரின்சிபால் வருவாரு. பார்க்க மட்டும் கூட்டு போயிடுவாரு. ஹீரோவும் எல்லா ஸ்கூலும் ஒண்ணுதான்னு நினைக்க கோவத்தெல்லாம் ஹீரோயின் கிட்ட காட்டிடுவாரு. உங்களுக்கு அவனை பத்தி தெரியாதா, இல்ல தெரிஞ்சு தெரியாத மாதிரி இருக்கீங்களா? உண்மையாவே நீங்க ஸ்டூடெண்ட்ஸை பத்தி கவலைப்படுறீங்களா? என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்கன்னு ஹீரோ கிளம்பிடுவாரு. இந்த விஷயத்தினால டாங்கோட ஃப்ரெண்ட்ஷிப்போ ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஷிப்போ ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஆனா ஹீரோனோட மனசுதான் உடஞ்சு போயிடுச்சு. ஹீரோவோட வாத்தியால. நான் என் ஸ்டூடெண்ட்ஸை பத்தி கவலைப்பட மாட்டேனா? என்ன பார்த்து என்ன சொல்லிட்டான், உன்னை எப்படி கிரஷ் பண்றேன்னு பாடுறா பொட்டேன்னு ஹீரோயின் புலம்பிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோட ஃப்ரெண்டு லீடர் கிட்ட பேசிட்டு இருப்பாரு. ஹீரோ எந்த பிரச்சனையும் மாட்டிக்க கூடாதுன்னு. ஆனா லீடருக்கு ஹீரோ மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த நம்பிக்கை உடைக்கிற மாதிரி சீஃப் வீடியோவோட வந்து ஹீரோவை போட்டு கொடுப்பாரு. இன்னொரு பக்கம் பார்க்கு ஏதோ ஒரு அங்கிள் கூட இருப்பான். அவரு நல்லா தான் பேசுறாரு. இவன் கிட்ட ஏதோ பே பண்ண சொல்றாரு. பே பண்ண முடியலனாலும் 3 தடவை மாதிரி ஐடியா கொடுன்னு சொல்றாரு. இதுக்கு தான் டாங்கோட பாட்டி ஐடியா கேட்டுட்டு இருக்கான் போல. ஹீரோ சீஃபை போய் மீட் பண்ணா
அவரு பயங்கரமா திட்டுவாரு. நீ இந்த மாதிரி இன்னொரு தப்பு பண்ணனா நேஷனல் ட்ரெஷர் பிரேக் பண்ணதுக்காக இன்வெஸ்டிகேஷன் வைப்பேன். உங்க 4 பேரு டீமு உடைச்சிருவேன். நீ உங்க அப்பா லைன்ல வந்திருக்க. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. அப்படி இப்படின்னு ஏதேதோ பேசி திட்டி அனுப்பிடுவாரு. அப்படியே ஹீரோ தப்பாவை பத்தி நினைக்க ஒரு நாள் ஹீரோவோட பர்த்டே முன்னாடி ஹீரோப்பா டாட்டா சொல்லிட்டு போவாரு. அப்ப ஹீரோ அவரோட நோட் பேடை கொடுத்து ப்ராமிஸ் வாங்கிப்பாரு. கண்டிப்பா திரும்பி வரணும்னு. அதை ஹீரோ நினைச்சு பார்க்க இங்க பார்க்கு டாங்கோட வீட்டுக்கு போய் இந்த மாதிரி டாங்குக்கு என்கரேஜ்மெண்ட் ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு. அந்த ப்ராசஸ்க்காக உங்க ஐடி வேணும்னு பாட்டியை ஏமாத்தி வாங்கிட்டு போயிடுவான். இது எதுவும் தெரியாத டாங்கு பார்ட் டைம் வேலை செஞ்சுட்டு இருப்பான். ஆனா அவன் கண்டுபிடிச்சது ஹீரோவை தான். ஹீரோவை பார்த்த டாங்கு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோ பொறு அந்த ஓல்டு பில்டிங்கு வந்துருவான். ஆனா அவன் என்ன நினைச்சுப்பானா, அந்த கதை உண்மையா இல்லையான்னு ஹீரோ பார்க்க வந்ததான் நினைச்சிருப்பான். டாங்க பார்த்த ஹீரோவும் இங்க பாருடா, இந்த மாதிரி தப்பு பண்ணா உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். உன் பாட்டி பத்தி யோசிச்சு பாரு, அவங்க பாவம்ல. நீ போடான்னு சொன்னா ஹீரோ மட்டும் ரூல்ஸ் பிரேக் பண்ணா அவருக்கு பனிஷ்மெண்ட் இல்லையா? நானும் வருவேன், நானும் ஃபாலோ பண்ணுவேன்னு ஹீரோவை ஃபாலோ பண்ணி அவனும் உள்ள போவான். நான் தனியா போறேன், நீ தனியா போ, ஆனா நான் கூடயே தான் வருவேன்னு டாங்கு பின்னாடியே வர ஹீரோவால ஒன்றும் பண்ண முடியல. அப்போன்னு பார்த்து இவங்க 2 பேருக்கும் பேஸ்மெண்ட்ல இருந்து ஏதோ சத்தம் கேட்கும். கீழே போய் பார்த்தா அங்க இருக்கிற ஃப்ளோரை யாரோ உடைச்சிட்டு இருப்பான். ஹீரோ பார்த்தோன்னே சுத்தி தூக்கி போட்டுட்டு ஓடுவான். ஹீரோவும் துரத்திட்டு போனா அவன் எஸ்கேப் ஆயிட்டான். ஆனா ஒரு அணில அவனோட ஷர்ட்டும் அவனோட ரத்த துளிகளும் இருக்கும். ஹீரோவும் கீழே வந்தா அந்த டோர் இருக்கும். ஹீரோ அந்த பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டு எப்படி ஆக்ட் பண்ணி உள்ள போயிடுவாரு. உள்ள பார்த்து சீனியருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அந்த சேர்மேன் வில்லி அவளும் தங்கத்தை தான் தேடிட்டு இருக்கான்னு ஹீரோ இன்ஃபார்ம் பண்ணுவாரு. என்னன்னு பார்த்தா ஏகப்பட்ட நியூஸ் பேப்பர் டீட்டெயில்ஸ்னு நிறைய விஷயம் ஒட்டியிருக்கும். அதை ஹீரோ போட்டோ எடுத்துப்பாரு. இங்க டாங்கு என்னதான் இருக்குன்னு அந்த தரையை எட்டி பார்த்தா ஹீரோவோ வாடா போலன்னு கூப்பிடுவாரு. அப்ப டாங்கு இந்த கதை உண்மைதான் சொல்ல உள்ள ஒரு எலும்பு கூட இருக்கு. ஹீரோ அப்படியே ஷாக் ஆகி நிக்க இன்னொரு பக்கம் இந்த வெளி சிசிடிவி கேமரா மூலமா ஹீரோ அந்த ரூமுக்கு வந்ததை கண்டுபிடிச்சிருவா. ஆனா ஃபேஸ் தெரிஞ்சதுதான் தெரியல. அது நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும். சப்ஸ்கிரைப் சேனல் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. பை பை. ஹேவ் எ நைஸ் டே.